இன்றைய தினத்தில் சந்திர பகவான் எந்த ராசியில் பயணம் செய்கிறார்? அதாவது சந்திரன் எந்த ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறத மேச ராசி முதல் மீன ராசி வரை பார்த்துடலாங்க. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இரவு 7:55 வரை 12ஆம் இடத்திலும், அதன் பிறகு உங்கள் ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளுங்க. அந்த பயணங்களை நல்ல ஒரு இனிய பயணங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதாவது லாபஸ்தானத்திலும் அயன சயனஸ்தானம் சுபபரியஸ்தானம் இந்த மாதிரி இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாருங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளுங்க இன்றைய தினம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதாவது ஜீவனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய நாளுங்க. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதாவது பாக்கியஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இந்த 9ஆம் இடம் என்பது மிகப்பெரிய அந்தஸ்தை தரக்கூடிய இடங்க. அதனால் எத்தனையோ அந்தஸ்தும் செல்வாக்கும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய நாளுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கூட உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய நாளுங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதாவது அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுவதால் எத்தனையோ செல்வாக்கும் மிகப்பெரிய அந்தஸ்தும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால கன்னி ராசியில் பிறந்தவர்கள் திருமண வயதில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் இல்லத்தில் அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய திருமண ஒரு அமைப்புகளை பற்றி பேசக்கூடிய நாளுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதாவது சத்துருஸ்தானத்திலும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா களத்திரஸ்தானத்தில் நீங்களும் திருமண வயதில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் இல்லத்தில் திருமணத்தை பற்றி பேசக்கூடிய நல்ல நாளுங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இந்த 5ஆம் இடம் என்பது மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இடங்க. நீங்களும் இன்றைய தினத்தில் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளுங்க. அதாவது காடு தோட்டங்கள் கூட வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க இன்றைய தினத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதாவது இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கிரகப்பிரவேசம் பண்ணலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, காடு தோட்டங்கள் கூட வாங்கலாமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க இந்த சந்திர பகவான். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே பார்க்கக்கூடிய நாளுங்க. 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால இதை அடுத்து இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சிகள், 4ஆம் இடம் என்பது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இதை பற்றி நீங்கள் பேசக்கூடிய நாளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானம். உங்களுக்கு இன்றைய தினத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வரப்போகுதுங்க. படிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய நாளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியிலும் 2ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இந்த 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய நாளுங்க. அதாவது பயணங்கள் மூலமாக. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.